நீ சிட்டில இருந்து வளர்ந்த பையன் ஜம்முன்னு நல்லா எம்ஜிஆர் மாதிரி வர வேணாமா? ஆமா, இவர் பெரிய அம்பானி. ஆளப்பாரு, இப்ப கூட வீட்டுல காசு திருடிட்டு அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பான். ரொம்ப தன்னடக்கம் போலியா ராஜா? இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் மாப்ள எப்ப தனியா போட போற கடலாம்? அது சின்ன போடலாம். கண்ணு, நீ எப்படி இன்னும் உன் வீட்டுல காசு திருடி உங்க அம்மா கிட்ட கட்டையில அடி வாங்கிட்டு இருக்கியா? அவனை புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏமாரா வாடா இங்க. நான் அப்படியே கிளம்புறேன் மாமா. சரி மாப்ள. ஏம்பா அடிக்கடி ஊர் பக்கம் வந்துட்டு போப்பா. சரி மாமா. சரியா? சரி. ஆமா, அடிக்கடி ஊர் பக்கம் வந்து இவரையே பாரு. வாடா இங்க. மாப்ள வந்துரு. போமாமா. என்னது? அது ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏய் வாடா. ஏண்டா அவங்கிட்ட பேச்சு வந்து வாங்கி கொடுத்துட்டு தரோம்டா. அவன்லாம் ஒரு ஆளா? இந்த வயசுல கூட அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க நீ. சரி உடுத்த மாமா தானே. ஆமா, சொல்லுப்பா. எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் ரொம்ப மன நிறைவா இருக்கு மாமா. அப்போ நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள அவசரம்? இருந்து ஒரு வாரம் தங்கிட்டு போறது, தெப்பம் இருக்கு, தேர் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போக வேண்டியதானே மாப்பிள்ள? வந்த உடனே வெந்நிய காலில் ஊத்துன மாதிரி கிளம்புறீங்க. இல்ல மாமா, ஊர்ல போட்டது போட்டபடி கிடக்கு. வியாபாரம் நடந்துட்டு இருக்குல்ல, அத பொறுப்பா பாத்துக்க ஆள் இல்ல. நாங்க எல்லாருமே இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஆ, ஆ. இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்துருவோம் மாமா. சரிப்பா, நீ முன்ன வச்ச கால பின் வைக்க மாட்ட. நீ வந்ததே மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. நீங்க நல்லா இருப்பீங்க. வாங்க எல்லாரும் போலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா. போயிட்டுறோம். சரி போலாமா? வாங்க. மாமா என்ன ஊருக்கா கிளம்புறிய? ஆமாமா. மாமா ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வீட்டுக்கா? மாமா எத்தனை வருஷம் ஆச்சு மாமா நீங்கெல்லாம் வந்து வந்து ஒரு காபி தண்ணி குடிச்சிட்டு போங்களேன். சரிம்மா, வரோம். அப்ப நான் போய் காபி தண்ணி போட்டு வைக்கிறேன். நீங்க வரசா வந்துருங்க. சரிம்மா. ம்.